ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கர் மேஜிக் சோப்போட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நான் இந்த சோப்பை ஒரு 20 டேஸாக யூஸ் பண்ணிட்டு தான் வரேங்க. சூப்பராக நம்ம டேனை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின் டெக்ஸ்சரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி தருதுங்க. இது கூட எனக்கு மேஜிக் ஃபேஸ் வாஷும் வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. இந்த சோப்பில் வந்து 2 சைடு இருக்குங்க. ஒரு பக்கம் வந்து நல்லா சாஃப்டாகவும், ஒரு பக்கம் வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம சாஃப்டாக இருக்கிற பக்கத்தை மட்டும்தான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த சோப்லேயே போட்டிருக்காங்க. ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கிற பக்கத்தை வந்து நம்ம கை காலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நம்ம இந்த சோப் வச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி டேனாக இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு நிறைய பேருக்கு வந்து டேன் வந்து கழுத்தில், கையில், காலில் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஃபேஸில் கூட இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. பட் வந்து ஃபேஸில் பண்ணும்போது நமக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்கும்னு சொல்லி இந்த சோப்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இந்த சோப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 வருது 2 சோப்பு. இது கூட ஃப்ரீயாக ஃபேஸ் வாஷும் வந்துடுது. இதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் லைன் பை லைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கர் மேஜிக் சோப் வந்து டேனை நல்லா ரிமூவ் பண்ணி தரதும் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி நம்ம ஜென்டிலாக நமக்கு எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணி தருது. டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி தரதுக்கு பேர் தான் எக்ஸ்ஃபோலியேஷன். ஸோ இந்த சோப் வந்து அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்க பகுதி பார்த்தீங்களா, அது வந்து டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த ஸ்க்ரப் மாதிரி இருக்கிற பகுதி. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் வந்து வளையல் போட்டு அந்த பக்கம் மட்டும் நிறையா வந்து கண்ணாடி வளையல் போடுறவங்களுக்கு தெரியும். நமக்கு கை கிட்ட மட்டும் அங்கே கொஞ்சம் டேன் ஆன மாதிரி இருக்கும். அது சன் டேன்னு சொல்ல முடியாது, அந்த வளையல் பட்டு. ஸோ அந்த மாதிரி போட்டு நான் வந்து ஒரு 7 டேஸ் ட்ரை பண்ணேங்க. உண்மையாலுமே அந்த வந்து நார்மலாக எல்லா பக்கமும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னே சொல்லலாம். உங்களுக்கு டேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சோப்பை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த சோப் வந்து டேனை மட்டும் ரிமூவ் பண்ணுறது இல்லாமல் டார்க் ஸ்பாட்ஸை ஃபேட் பண்ணுதுங்க, சன் பேச்சஸை ரிமூவ் பண்ணி தருது, நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸாக ஹைட்ரேட்டாக வச்சுக்க யூஸ் ஆகுதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சோப்புனே சொல்லலாம். இதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை தான் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நான் லைன் பை லைன் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு சாஃப்ரான். சாஃப்ரான் வந்து தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி தரும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணி தரதுக்கு சாஃப்ரான் யூஸ் ஆகுதுங்க. ஸோ அதனால தான் இதில் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல்வுட். சாண்டல்வுட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக்காகவும், நல்ல ஸ்கின்னை சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்காகவும், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கிறதுக்காகவும் சாண்டல்வுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கோட் மில்க். கோட் மில்க் வந்து நமக்கு நல்ல நரேஷிங்காக மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. கோட் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ட்ரை ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்களும் பயம் இல்லாமல் இந்த சோப்பை யூஸ் பண்ணலாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோகனட் ஆயில் வந்து ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளாஸியாக இருக்கணும், கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின். கிளிசரின் வந்து நம்ம ஸ்கின்னோட ட்ரைனஸை கம்மி பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு தான் கிளிசரின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரை ஸ்கின்காரங்க கண்டிப்பாக கிளிசரின் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுக்ரோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுக்ரோஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் சுகர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்ல ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்காக இந்த சுக்ரோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரேசா சட்டைவா. ஒரேசா சட்டைவா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரைஸ்லேருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்து ஒரேசா சட்டைவா. இது வந்து டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ஒரேசா சட்டைவா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஒரேசா சட்டைவா சூப்பராக யூஸ் ஆகுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பலின் கிளைகோல். ப்ரொப்பலின் கிளைகோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரப்பதமூட்டின்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக எப்பயுமே வச்சுக்குமாமா. அதனால தான் ப்ரொப்பலின் கிளைகோலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர். இது வந்து ஃபார்முலேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்கு சாண்டல்வுட்டும் சாஃப்ரானும் இதில் ஆக்சுவலாக இருக்கிறதுனால ஃப்ராக்ரன்ஸ்க்கு இதை எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கர் சோப் வந்து ஸ்கின் டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட்டனிங்காக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டேன் எங்கெங்கே இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இந்த சோப் கூட நீங்கள் மேஜிக் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணால் சூப்பரான ரிசல்ட் 7 டேஸ்லேயே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மேஜிக் ஃபேஸ் வாஷில் வந்து சாஃப்ரான், குளுட்டோதயான், லாக்டிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கின் பிரைட்டனிங்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் வாஷும் நல்ல டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்ல க்ளோவிங்காக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேன் ரிமூவலுக்கு நல்ல சோப் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சோப்பை வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கர் வெப்சைட்ஸ்லேயே இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது, இல்லைன்னா அமேசானில் கூட இருக்குங்க. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸ், பியூட்டி டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் பேபி வெயிட் கெயின் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.